அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸலில் பார்க்க போகிறது வந்து புதிய 5 ஃபங்க்ஷன்ஸ்கள், அதாவது HSTACK, VSTACK, WRAPROWS, WRAPCOLS மெத்தது டேக்ன்ற இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்கள். ஓகே, இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்களையும் உதாரணமாக நாங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் HSTACK வந்து நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கலாம். உதாரணமாக எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒவ்வொரு 2 சீட்டுகளில் இருக்கிற டேட்டாவை ஹாரிசான்டல் ஆர்டரில் வந்து எனக்கு கொண்டு வர வேணும். அதாவது இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், எனக்கு இங்கே வந்து டேட்டா இவ்வாறு காணப்படுது. என்ஐசி என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டில் வந்து பேர் என்ற காலமுக்கு கீழே குறிப்பிட்ட முழு பேர்களும், அதே போல் ஜென்ரல் எக்ஸசைஸ் என்ற இன்னொரு சீட்டில் வந்து குறிப்பிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாடங்களோட மார்க்ஸுகளும் தரப்பட்டிருக்குது. ஸோ அப்போ இந்த 2 இடத்துல இருக்கிற டேட்டாவை எனக்கு ஹாரிசான்டல் ஒழுங்கில் வந்து இன்னொரு சீட்டில் நான் ஒரே ஃபங்க்ஷனில் எடுக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு இலகுவாக நீங்கள் வந்து இந்த HSTACK என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல் HSTACK அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுன்ற சிண்டெக்ஸை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். array1 array2 அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். ஸோ இதில் array1 வந்து என்னென்று சொன்னால் முதலாவதாக நீங்கள் எடுக்க போகிற டேட்டா ஃபர்ஸ்ட் காலமுக்குள்ளே அல்லது ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே. ஸோ இப்போ என்ஐசியில் இருக்குதுன்னு சொன்னால் என்ஐசி என்ற சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அந்த டேட்டா இருக்கிற ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்சாக தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னா செகண்ட் அரே நீங்கள் தெரிவு செய்யலாம். ஸோ செகண்டாக வந்து ஜென்ரல் எக்ஸசைஸ் என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அந்த ஏரியாவை ஒன்றுக்கு மேற்பட்ட கோலம் இருக்குதா இல்லை ஒரு குறிப்பிட்ட கோலமா என்று சொல்லி குறிப்பிட்ட அந்த ஏரியாவை தெரிவு செய்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே குறிப்பிட்ட நீங்கள் கொடுத்த டேட்டா வந்து இந்த ஹாரிசான்டல் ஆர்டரில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் தான் வந்து இந்த VSTACK வந்து என்னென்னு சொன்னால் வேர்டிக்கலாக. இப்போ உதாரணமாக வந்து ஒவ்வொரு கொலமுகளுக்குள்ளே அல்லது ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற டேட்டாவை ஒன்றன் கீழ் ஒன்றாக வந்து ஒரு கொலமுக்குள்ளே கொண்டு வர வேணும்னு சொன்னால், அதாவது வேர்டிக்கல் ஆர்டரில் கொண்டு வர வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து இந்த VSTACK என்ற குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஈக்குவல் VSTACK அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே போல் சேம் சிண்டெக்ஸ் வந்து array1 array2 சொல்லி. ஸோ உதாரணமாக வந்து நான் MS சீட் 1ல் வந்து இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட், அதாவது கிளாஸ் ஏக்குரிய இந்த குறிப்பிட்ட டைட்டிலோட நேமை நான் எடுக்கிறேன். திரும்ப கமா வச்சேன்னு சொன்னால் எனக்கு திரும்ப array2 கேட்கும். ஸோ array2 வந்து எதுவாக இருக்க போதுன்னு சொன்னால் எக்ஸசைஸ்ன்றதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் பின்ற நேமாக இருக்க போகுது. ஸோ அந்த டைட்டிலோட வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் நேமை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிட்டேன்ட்டு சொன்னால் இப்போ நான் அங்கேருந்து கொண்டு டேட்டாவை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே கிளாஸ் ஏ என்ற டைட்டிலுக்கு கீழே அதே போல் கிளாஸ் பி என்ற டைட்டிலுக்கு கீழே தரும். இப்போ உங்களுக்கு கிளாஸ் ஏபி என்ற டைட்டில் தேவையில்லைண்டா அங்கே நாங்கள் தெரிவு செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டைட்டில் இங்கே வராது. ஓகே, அடுத்து நாங்கள் வந்து WRAPROWSன்ற ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். உதாரணமாக வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு கொலம்ஸ்களுக்குள்ளே இருக்கிற டேட்டா உண்டு ஒரே கொலமுக்குள்ளே ஒவ்வொரு ரோஸுக்கு ட்ராப் பண்ண வேணும்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த FE என்ற குறிப்பிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒரு கொலமுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் நேம் ஒரு கொலமுக்குள்ளேயும் அதே போல் லாஸ்ட் நேம் இன்னும் ஒரு கொலமுக்குள்ளேயும் இருக்கிறது. ஸோ இவ்வாறு 3 கொலமுக்குள்ளேயும் இருக்கிற டேட்டா வந்து எனக்கு குறிப்பிட்ட ஒரே கொலமுக்குள்ளே 3 ரோஸில் வந்து தேவை அப்படின்ட்டு சொன்னால் அதை நாங்கள் எப்படி ட்ராப் பண்ணுறது. ஸோ அதுக்கு குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் வந்து இலகுவாக இருக்கும். ஈக்குவல் WRAPROWS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெக்டர் WRAPROWS மெத்தட் வந்து பேட் வித் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இதில் வந்து வெக்டர் என்ற குறிப்பிட்ட இந்த செக்ஷன் தான் வந்து நீங்கள் உங்களோட டேட்டா இருக்கிற ஏரியாவை தெரிவு செய்து கொடுக்குறதுக்கு பயன்படுத்துறது. உதாரணமாக இப்போ டைட்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் குறிப்பிட்ட ஒவ்வொரு கொலமுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை தெரிவு செய்கிறீங்க. கமா வச்சிங்கன்னு சொன்னால் ரேப் கவுண்டை கேட்கும். ஸோ இதில் இந்த ரேப் கவுண்டர் என்னன்றது என்னன்னு சொன்னால் இப்போ எத்தனை கொலமால் நீங்கள் வந்து ரேப் பண்ண போகிறீங்க. 3 கொலம் தெரிவு செய்திருக்கீங்க. ஒவ்வொன்றா நீங்கள் ரேப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நம்பர் 1. இப்போ 2 நீங்கள் ரேப் பண்ண போகிறீங்கன்னா நம்பர் 2. அதே போல் இப்போ 10 கொலம் தெரிவு செஞ்சுருக்கீங்க அல்லது 15 கொலம் தெரிவு செய்திருக்கீங்க. 3 கொலமாக நீங்கள் உடைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் 3 கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் நம்பர் 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே விடையை தரும். ஸோ இப்போ ஒவ்வொரு கொலமைக்குள்ளேயும் இருக்கிற டேட்டாவை ஒவ்வொரு ரோவுக்குள்ளேயும் எனக்கு ரேப் பண்ணி தந்துருக்குது. இதே மாதிரி தான் அடுத்தது WRAPCOLSன்றது. இப்போ ஒவ்வொரு ரோஸுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து ஒவ்வொரு கொலமுக்குள்ளே எடுக்கிறதுக்கு உதாரணமாக
இங்கே 3 ரோஸில் காணப்படுது டேட்டா. நான் வந்து இப்போ எனக்கு 3 கொலமுக்குள்ளேயும் தேவை. ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெப் கொலம்ஸ்ன்ற குறிப்பிட்ட அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதில் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெக்டருக்கும் குறிப்பிட்ட ஏரியாவை தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் ரெப் கவுண்ட். ஸோ ரெப் கவுண்ட் வந்து 1 சொன்னால் 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ரெப் காலம்ஸுன்ற செயற்பாடு. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெப் ரோஸ் மற்றது ரெப் காலம்ஸ்ன்றது ஒவ்வாறான வேலைகளுக்கு எக்ஸலில் பாவிக்கலாம்னு சொல்லி. அதே போல் அடுத்ததாக டேக். குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் என்னத்துக்கு பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் உதாரணமாக எனக்கு இப்போ குறிப்பிட்ட இவ்வாறான ஒரு ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. குறிப்பிட்ட ஒரு கிரிக்கெட் மேட்சின்ற ரெக்கார்டு இருக்குது. இதில் வந்து எனக்கு முதல் 3 நபர்கள்ட ஸ்கோர்ஸோட இந்த குறிப்பிட்ட இந்த டேபிளில் இருந்து டேட்டா எனக்கு இங்கே தேவை. ஸோ அப்போ எல்லா டேட்டாவும் தேவையில்லை. அதே போல் எல்லா கொலமுக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் தேவையில்லை. குறிப்பிட்ட கொலமுக்குள்ளே இருக்கிற குறிப்பிட்ட நபர்களில் டேட்டா மாத்திரம் எனக்கு தேவைன்னு சொன்னால் அதை இலகுவாக நாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட இந்த டேக்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல் டேக்குன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரே மற்றது வந்து ரோஸ் மற்றது கொலம்ஸ் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இப்போ இதில் வந்து அரே வந்து குறிப்பிட்ட உங்களோட டேபிளை தெரிவு செய்து கொடுங்க. எத்தனை ஏரியான்னு சொன்னால் ஸோ அந்த ஏரியா முழுவதையும் தெரிவு செய்து கொடுத்துட்டு இதில் இப்போ கமா வச்சிங்கண்டா ரோஸு கேட்கும். ஸோ இதில் கமா ரோஸ் வந்து எத்தனையாக இருக்க போது 3 பேருண்டா 3 பேருதையும் கொடுக்குறீங்க. திரும்ப இதில் கொலம்ஸ் வந்து ஆப்ஷனல். ஆனால் இங்கே நாங்கள் தெரிவு செய்கிற கொலம்ஸை பார்த்தீங்கன்னா 4 தெரிவு செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு தேவை வந்து 2 தான் அண்டு சொன்னால் இதில் கமா வச்சுட்டு 2ன்றதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கண்டா உங்களுக்கு இங்கே குறிப்பிட்ட அந்த தெரிவு செய்த ஏரியாவுக்குள்ளே இருந்து 2 கொலமை மாத்திரம் அதிலே முதலாவது 3 இருக்கிற டேட்டாவை மாத்திரம் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தந்திருக்கும். ஸோ இப்படி இலகுவாக நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட இந்த டேக்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இன்னும் ஒரு வேலை செய்யலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முதல் 3 ரோஸுக்குள்ளே இருக்க டேட்டாவையும் எடுத்த மாதிரி எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் 3 எடுத்திருக்கேன். அதே போல் லாஸ்ட் 3 வந்து 3மே எனக்கு தேவைன்னு சொன்னால் அதை நாங்கள் எப்படி எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ இந்த லாஸ்ட் ரோஸ் நம்பர்ஸை கொடுத்த இடத்த நீங்கள் மைனஸை கொடுத்து விட்டீங்கன்னா இதில் கடைசியிலிருந்து 3 எடுத்துக்கொள்ளும். ஸோ இப்போ -3 கொடுத்துட்டு திரும்ப ப்ராக்கெட்டை வச்சு கமா வைத்து 2 கொடுத்துட்டு திரும்ப ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் கடைசியில் இருக்க 3 பேர் டேட்டாவையும் எடுத்துருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இப்படியான வேலைகளையும் வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட டேக்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி செய்யலாம். நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட இந்த எக்ஸசைஸ் அல்லது குறிப்பிட்ட இந்த டியூட்டோரியலில் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு சொல்லி. அப்படி விளங்கலைன்னு சொன்னால் Comtachers என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு அனுப்பலாம். மற்றது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நான் அடுத்த வெளியிட போகிற டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.